எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன். இப்போ சுண்டக்காய் காரக்குழம்பு வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டில் வைக்க போகிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சட்டி வச்சுருக்கேன். சட்டியில் வந்து ஒரு 100 ml வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, காரக்குழம்புலாம் வந்து சட்டியில் வச்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் கொண்டு போகுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது நல்லா பொரியட்டும். அதுக்குள்ளே வந்து நான் சுண்டைக்காய் 2 நறுக்கி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு பெரிய சைஸில் வெங்காயம். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, சுண்டைக்காய் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்குங்க. சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இந்த சுண்டைக்காயோட பெனிஃபிட்டு. வெங்காயம், சுண்டைக்காய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேங்க. இப்போ நான் கொஞ்சம் சோம்பு எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் அதில் போட்டுக்கோங்க. போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தக்காளி ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுட்டாங்க. புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதில் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வெங்காயம் வதக்கிச்சா பார்க்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சினா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயம், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு வந்து புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இப்போயே சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் நான் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வெல்லம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் போடுறதுனால இந்த உப்பு, புளி, காரம்லாம் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா சுண்டிடுச்சுங்க. மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இது செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தை சுத்தப்படுத்தும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.